அப்ப என்னது, நீ எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, நான் எங்கும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கேன். ஒரு ஆறு வந்து தண்ணி வரும் போயிடும், அடுத்தது புது தண்ணி வரும். அது எப்ப வரும், என்ன வரும், எப்படி வரும்னா தெரியாது. திடீர்னு ஒரு அளவுக்கு நம்ம கடந்த மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், மனசுல நடக்க எல்லாவற்றுக்கும் பொறுப்பு எடுக்க நம்ம இருக்கோம் என்பதுதான் உங்களுக்கு வாழ்ந்ததுக்கான ஒரு அறிவு. உண்மையிலே ஆன்மீகம் என்பது எளிமையானது, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. எங்கும் எல்லாவற்றிற்கும் எப்பொழுதும் சாட்சியாக இருக்கின்ற ஆன்மாவே நீ, நம்ம சதா சாட்சி. அப்ப எப்ப சுகம்ங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும், நீங்கள் உங்களை உடலோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டால், உங்கள் புலன்களோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டால், உங்களுடைய கருத்துக்களோடு உங்களை நீங்கள் ஐக்கியப்படுத்திக் கொண்டால், உங்களுடைய அபிப்பிராயங்களோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டால் துன்பம் என்பதை இதை சொல்றாரு. அதுதான் இன்டைரக்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப என்னது, நீ எல்லாவற்றிற்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, நான் எங்கும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கேன் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொண்டால், அதனோடு உங்களை பந்தப்படுத்திக் கொண்டால், அந்த சிந்தனையோடு நீங்கள் இருந்தால், அந்த சிந்தனையோடு கலந்து நீங்கள் அதை புரிந்து கொண்டால், அந்த புரிந்து கொண்டதை நன்கு புரிந்து கொண்டால் இந்த வேலையை முடிஞ்சு போச்சு. அப்படி நீங்க சுகமா இருக்க முடியும். அப்ப மட்டும்தான் சுகமா இருக்க முடியும். மற்றபடி நீங்கள் சுகமா இருப்பதாக நினைக்கிறீர்களே தவிர உண்மையான சுகம் அல்ல. நாம் பெற்றிருக்கக்கூடிய, சார் நான் நிறைய ஒரு பெரிய வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், நான் பங்களா வாங்கிட்டேன், என்ற அதிகாரம் இருக்கு, நான் பெரிய அதிகார பதவிக்கு போயிட்டேன், எல்லோரும் என்னை மதிக்கிறார்கள், குடும்பத்திலே எங்க குடும்பத்திலே நான் தான் டாமினேட்டிங் கேரக்டர், எல்லாத்தையும் ஆதிக்கமா வச்சிருக்கிறேன், இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுகமா தரப்போது. அது ஒரு மனநிலை. அது ஒரு ஆறு போன்றது. ஒரு ஆறு வந்து தண்ணி வரும் போயிடும், அடுத்தது புது தண்ணி வரும். அது எப்ப வரும், என்ன வரும், எப்படி வரும்னா தெரியாது. மனம் வந்து ஒரு விசித்திரமான ஒரு தன்மை உடையது. அது என்ன செய்யும், திடீர்னு தென்றலை கொடுக்கும், திடீர்னு சூறாவளியை கொடுக்கும், திடீர்னு ஒரு பெரிய பேர் அமைதியை கொடுக்கும், திடீர்னு ஒரு அழகான ஒரு சோலையை காமிக்கும். இப்படி மனமானது எல்லா கேரக்டர்லையும் இயங்கக்கூடியது. திடீர்னு ஒரு அளவுக்கு கடந்த மகிழ்ச்சியா இருக்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அடுத்த வினாடியே டப்புன்னு உங்க மைண்ட் என்ன செய்யும், டவுன் ஆயிரும். அப்படி இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஹாப்பியா இருக்கும். இப்படி ஹாப்பி அன்ஹாப்பி அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும் மைண்ட். ஒரு விசித்திரமான ஒரு டூலை நம்ம வச்சிருக்கிறோம். சதா சாட்சியா, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும். எதிலையும் நம்ம இயங்குபவராக, பங்கு கொள்பவராக இருக்கணும். உடல் பங்கு கொள்ளும், மனம் பங்கு கொள்ளும். ஆனால் உடல் மனம் பங்கு கொண்டாலும் இந்த சாட்சி என்பவரை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், மனசுல நடக்க எல்லாவற்றுக்கும் பொறுப்பு எடுக்க நம்ம இருக்கோம். சார் நான் நல்ல தியானம் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு கேவலமான எண்ணம் வருது, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்க. அது எப்படி எடுக்க முடியும்? அது எடுக்காதீங்க. அது மனதுல வர்றது சார். அதுக்காக நீங்க அதை சாக்கா எடுத்து செயல்படுறது உங்களுடையது. மனசுல ஒரு எண்ணம் வருது, திருடுன்னு எண்ணம் வருது சார், எனக்கு மனசுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நீங்க செயல்பட்டீங்கன்னா அது அந்த பேச்சை கேட்டீங்கன்னு அர்த்தம், திருடிட்டீங்கன்னா பேச்சை கேட்டீங்கன்னு அர்த்தம். அதே போலதான் மனதினால் உண்டாகின்ற சுக துக்கங்களும் தர்ம அதர்மங்களும் உனக்கு இல்லை, நமக்கு கிடையாது. நீங்க இனிமேல் உங்களுக்கு வந்து அப்படி உங்களை வந்து குற்ற உணர்ச்சியா ஆக்காது. நிறைய பேருக்கு இந்த ரிலிஜியன் பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியை தருகிறது. துக்கம் என்பதுதான் உங்களுக்கு வாழ்ந்ததுக்கான ஒரு அறிகுறியை தரும், மகிழ்ச்சி என்பது தராது. நீங்க துக்கமா ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா அது ஒரு ஃபீல். அது ஒரு நிறைய பேர் சொல்லலாம், சரி நீங்க ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு அது பிடிக்கல, அப்படி அமைதியா லோன்லியா இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கக்கூடிய டைம் விட துக்கமா இருக்கக்கூடிய டைம் தான் மனிதனுக்கு ஒரு வகையான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது.